வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, இந்த தைப்பூச திருநாள் எந்த மகானை குறிக்கும்? இந்த மகான் என்று சொன்னாலே முதல்ல கிடைக்கிறது நம்மளுக்கு வள்ளலார் பெருமான். இறைவனை நேரடியாக உள்ளிருந்து கட என்று சொல்றதுக்கான அமைப்பை பெற்றவரும் தன் உருவத்தை ஜோதி ரூபத்தில் காமிச்சவரும் அவர் தான். அப்ப அவரும் தேடாத இடம் கிடையாது. வள்ளலார் பெருமானும் நம்மளை போல் சராசரி மனிதனாக இருந்து எல்லாத்தையுமே தேர்ந்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுவாரா அவருடைய மனசு. எதுக்காகனா, இந்த பயிரால 10 ஜீவனுக்கு நம்மளுக்கு பொழப்பு கிடைக்குமே, அதுக்கு வயத்துல போய் சேருமே, அந்த உணவாக மாறுமே. இறைவன் அதாவது விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தவதும் அப்பளத்துக்கு அவர் தான். அப்படின்னா தெரிஞ்சுக்கோ. அப்போ இவருடைய தன்மை மற்றவருடைய உயிரினங்களை நல்ல விதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் மற்றவங்க யாரும் கிடையாது. அன்பே தான் சிவமே, வேற எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட முறையில் நான் போய் இறைவனை போய் தடுத்து, இறைவனே அன்புதான். அப்போ இறைவன் எங்க இருக்கான்? பசி என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்துட்டு இருக்கான். 3 வேளை சாப்பிடணும், பசி இல்லைன்னா அவன் தான் இறைவன். அப்ப அந்த பசியை கரெக்டாக மோட்டிவேஷன் கொடுக்கணும், உணவுக்கு மரியாதை கொடுக்கணும், நாம படைத்த படைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். இதை உணர்ந்தவர் யாரானா வள்ளலார் பெருமான். அவர் என்ன சொன்னாருன்னா, இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசி புள்ளியிருக்கும் பூச்சி புனைந்தவர் சிவபெருமான்னா, இந்த ஜீவராசிங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய உணவு நம்ம கிட்ட இருந்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். தானம் தர்மம் என்று சொல்றோம் இல்ல, அதையெல்லாம் நாம் எந்த நாட்கள்ல செய்து வந்தா நல்லா இருக்குன்னா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அவரை நாம சொல்லும் பொழுது இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சொல்ற இடத்துக்கே அந்த மகான்லாம் வந்துடுவார். சித்தர் பெருமானும் 63 நாயன்மார்களும் நாம வேண்டன அடியார்ல சிவனடியார்லாம் வேற யாரும் கிடையாது. சிவபெருமான வணங்கணுமா? அடியாரை வணங்கினாலே போதும். எவர் ஒருவர் அடியாரை வணங்கி வருகின்றார்களோ அவருக்கு இறைவன் தானாக முன்னிருந்து வேலை செய்வார். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப வள்ளலார் பெருமானை எடுத்துக்கணும்னா, தைப்பூச திருநாள்ல எல்லாருக்கும் அன்னதானத்தை வரை இன்றும் அணையா அடுப்பு வடலூர்ல இருக்குது. வேற வழி கிடையாது. இன்றும் அணையாமல் அந்த எரிந்து கொண்டிருக்கிற அடுப்பு எதுக்காகனா, மற்றவங்க வந்தாங்கன்னா வயிறார சாப்பிட்டு போகும். உணவு வேற எதுக்குமே போதும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதுக்கு கொடுக்கும்? செல்வத்தை கொடுத்தா நம்ம வானம் சொல்ல முடியும், ஜோபியில் கூட போட்டுக்கும், வேணா எங்கன்னா கூட மறைச்சு வச்சிரும். இந்த உணவு ஒன்றுதான் மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய மருந்தாகவும், உணவே மருந்தே இன்று உணவா நாம சாப்பிட்டு இருக்கோம். அது வேற விஷயம், சமாச்சாரம். அதுக்கு முன்ன உணவே மருந்தாக செயல்பட்டது, இன்று மருந்தே உணவாக மாறிடுச்சு. இந்த காலத்தை மாற்றணும். நாம நல்ல விதமாக வாழ வேண்டும் என்றாலும் நம்மளை சுற்றுகிறவங்களையும் நல்ல விதமா வச்சுக்கணும். இல்லாதவருக்கு இந்த நாட்கள்ல உதவி செய்வது அன்னதானம். பெரிய தானத்தில் சிறந்தது பெரிய தானம், மகாதானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானம். 1000 வேள்விகள் நடத்தினாலும், ஐயா நான் பெரிய யாகத்தை நடத்திட்டேன், சிவபெருமானுக்கு நடத்திட்டேன், விஷ்ணுக்கு நடத்திட்டேன், பிரம்மாவுக்கு நடத்திட்டேன், எல்லாருக்கும் நடத்திட்டாலும் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய தானம் அந்த அன்னதானம் உண்டு. அந்த அன்னதானத்தை நாம கொடுத்தாதான் அந்த வேள்வியின் முழு பலாபலனை அனுபவிக்க முடியும். பெரிய நான் நாணியா இருந்தா கூட அந்த அன்னதானத்தை கொடுத்தாலே போதுமானது. இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாதவருக்கு, நம்மளால இல்லாதவருக்கு, வயிற்றுக்கு இல்லாதவங்க, அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உணவு உடை இருப்பிடத்தை நாம் இந்த நாட்களில் பயன்படுத்திக் கொண்டு அந்த வள்ளலார் பெருமானை மகானை நான் நினைச்சு நம்ம செஞ்சோன்னா எல்லா விதமான பரிபாலமும் நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்துச்சு. இறைவன் தானாக முன்னிருந்து செய்வார். நம்ம வேற எதுவுமே தேவையில்லை. ஐயா தர்மத்தின் வழி நடந்தாலே போதும், அதுவே உங்களை உயர்மனை தருந்து உங்களை பெரிய லெவல்ல கொண்டு செல்லும். நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்றால் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த முருகப்பெருமானையும் வணங்கி வர இறைவனை நாம எவ்வாறு வழிபடணும், அந்த மகான்களை வைத்துதான் நாம முன்னுக்கும், அவங்கள வச்சுதான் நாம ஃபாலோ பண்ண. நேரால போய் நம்ம லைவ்ல போக முடியாது. அவங்களாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. இறைவனுக்கு இணையாக, இறைவனை விட அதிகமான சக்தி படைத்தவர்கள் மகான்கள். நாம கேட்டா கொடுக்கறதுக்கு ரெடி. இறைவனையும் சரி அந்த அடியாரை நாம வணங்கினாலே போதுமானது. இன்று ஒரு நாள் அந்த வள்ளலார் பெருமானை நாம் எவ்வாறு நம்ம தைப்பூச நாட்கள்ல வழிபடுறோமோ, இன்று ஒரு நாள் அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்கின்றோமோ, அதே போல் நம் மனதிலையும் அசைவான எண்ணங்கள் இருக்குமல்லவா, தவறான பாதைகள் இருக்குமா, இதையும் கலைந்து செல்ல வேண்டும். அப்போ இறைவன் தான் நம்மளுக்கு, மகான்கள் தான் வழிகாட்டணும். நம்மளுக்கு இறைவா எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டுனா மகான்கள் மூலியமா தான் நாம் இறைவனை நாம் சென்றடைய வேண்டும். இதுதான் நம்ம முன்னோர்கள் குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும்
நாம மனதார உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொண்டு அந்த வள்ளலார் பெருமானை வழிபட்டாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷங்கள் அனைத்தும் கிடைக்கும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.